சரோஜா, ஒரு கிளாஸ் காஃபி எடுத்துட்டு வா. ஏங்க இன்னைக்கு உங்க அம்மா என்ன சொன்னாலும் தெரியுமா? வந்த உடனே ஆரம்பிச்சிட்டியா? தினமும் படுக்க போகும்போது தான் ஆரம்பிப்பா. இன்னைக்கு வந்த உடனே ஆரம்பிச்சாச்சா? அவிய எது சொன்னாலும் நம்ம நல்லதுக்கு தான் சொல்லுவாவே. நீ போய் காஃபி எடுத்துட்டு வா. ஆமா, நல்லதுக்கு சொல்லுவாங்க, நல்லதுக்கு. உங்க அம்மா என்ன சொன்னாலும் உங்களுக்கு தெரியுமா? என்ன சொன்னாவும் சரோஜா, சொன்னதானே தெரியும். உங்க தங்கச்சி கல்யாணத்துக்கு நீங்க ஒரு பவுன் நகை போடணுமா? என்னது ஒரு பவுனா? என் தங்கச்சிக்கு எங்க அம்மா 100 பவுன் போடணும்னு சொன்னாப்ல. நீ என்ன ஒரு பவுன்னு சொல்லிட்டு இருக்கா? என்கிட்ட உங்க அம்மா நீ ஒரு பவுன் போடுன்னு சொல்லியாவே. நீங்களும் ரூபா தரது கிடையாது, உங்க அம்மையும் தரது கிடையாது. நான் எப்படி போட முடியும்? அதுதான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், நீங்க ரூபா தான் தாங்க, நான் வாங்கி போடுறேன். சரோஜா, ஒரே வீட்டுக்குள்ள இருந்துட்டு எதுக்கு தனித்தனியா செய்யணும்? எங்க அம்மா அப்படிலாம் சொல்லியிருக்க மாட்டாங்க. 100 பவுனு சில்பாக்கு போடணும்னு சொல்லியிருப்பாவே. நீ தப்பா காதுல வாங்கிட்டு வந்திருப்பான்னு நினைக்கேன். காதுல வாங்கல, மூக்குல வாங்கல, உங்க அம்மா அப்படிதான் சொன்னாவே. என்னை கூப்பிட்டு நீனும் உன் புருஷன் சேர்ந்து ஒரு பவுன் போடுங்கன்னு சொன்னாவே. நேத்த மாறிக்கிட்ட நீனும் ஒரு பவுன் போடுன்னு சொன்னாவே. அப்படியா? அதெல்லாம் எப்படி போட முடியும்? ஒரு பவுன் என்ன கம்மி ரேட்லயே விக்குது, 1 லட்சத்துக்கிட்ட வந்துட்டு. அது மட்டும் இல்லாம செய்குலி சாதாரண வேற சொல்லியாவ, அது ஒரு 10,000 வரும். அவ்வளோலாம் செய்ய முடியுமா? அதுவும் ஒரே வீட்டுக்குள்ள இருந்துட்டு. யாருக்குமே அப்பா வேற லீவ் போடு அங்க போனோம் இங்க போனோம்னு சொல்லிட்டு இருக்காவ. அன்னைக்கு என்னடானா 10 லட்சம் கல்யாண செலவுக்கு தாப்பான்னு கேட்காவ. நானே கஷ்டப்பட்டு இந்த பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன். லீவும் போட முடியாது, இப்போதைக்கு பணமும் எடுக்க முடியாது. கொஞ்சம் வருஷம் போனாதான் நானே இதுல ஸ்டெடி ஆவேன். அவங்க என்னடானா இப்படி பேசிட்டு இருக்கா. ஒரே டென்ஷனா இருக்கு சரோஜா. உங்களுக்கே டென்ஷன் ஆகுதுன்னா எனக்கு எப்படி ஆகும்? உங்க அம்மா நகையும் எல்லாத்தையும் சிறுபாக்கு தான் போடுவாங்களா? எங்களுக்கு ஒத்த நகை தர மாட்டாங்களா? இதுல தனியா வேற ஒரு பவுன் போடுங்காவே. சொத்து இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு, வேலை செய்யணும் வந்து கட்டினீங்க. ஒரு ரூபாய் கூட எங்க கண்ணுல காமிக்கதே கிடையாது. தீபாவளி பண்டிகை வந்தாச்சுன்னா பெரியத்த வீட்டுல ஒரு துணி எடுத்து தரவே. உங்க அம்மா ஏதாவது முக்கியமான செலவுனா மட்டும்தான் ரூபா தரவே. என்னதான் இந்த வீட்டுல நடக்குது எனக்கு புரியல. சரோஜா, நீ தோட்டத்துக்கு வேலைக்கு போயிட்டு இருந்தால, உனக்கு கையில ரூபா வந்துட்டு தானே இருந்து. அத உங்க அம்மா வாங்கி வச்சுக்கிடுவாவே. தேவைக்குதான் எங்களுக்கு எப்பயாவது கேட்டா தருவாவே. அதான் எல்லாத்தையும் கணக்கு பண்ணிடுவாங்கல்ல. அதனாலதான் இப்ப வேலைக்கே போகாம கிடக்கேன். இதுல ஒரு பவுன் போடுனா எப்படி போடுறது? நீங்க ரூபாயை தாங்க, நான் வாங்கிட்டு வந்து போடுறேன். சரோஜா, என்கிட்ட காசு சுத்தமா இல்ல. நானே என் பிசினஸ்க்கே ரூபாய் இல்லாம முழிச்சுட்டு இருக்கேன். இதுல 1 லட்சத்தை தான் 2 லட்சத்தை தானே எப்படி தர முடியும்? ரூபால இல்ல சரோஜா. உங்க அம்மா நாங்க போடலன்னா இந்த வீட்டை விட்டு வெளியே போயிருன்னு சொல்லிட்டு இருக்காவே. அப்ப நான் எங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டுமா? நிம்மதியா சாப்பிட்டுட்டாது இருப்பேன். இங்க வேலை செஞ்சாலும் ஒரு நிம்மதி கிடையாது. சரி சரோஜா, கல்யாணத்துக்கு தான் நாள் இருக்குல்ல, அதுக்குள்ள எங்கேயாவது பணம் கிடைக்குதான்னு பாப்போம். இல்லனா உன் நகையை அடகு வச்சு ஒரு பவுன் என் தங்கச்சிக்கு போட்டுடலாம். ஆமா, என் நகையை அடகு வைப்பிய? எனக்கு எங்க அம்மா போட்டதே வெறும் 15 பவுனு. அதையும் கொண்டு போய் அடகு வச்சுட்டு கல்யாணத்துக்கு நான் என்னத்த போடுவேன்? இங்க பாருங்க, நீங்க ரூபா தரதா இருந்தா உங்க தங்கச்சிக்கு ஒரு பவுன் நகையை வாங்கிட்டு போடுவோம். இல்லனா ஒன்னும் பண்ண முடியாது, உங்க அம்மிட்ட சொல்லுவீங்க. என்கிட்ட உங்க அம்மா கேட்டவனா எனக்கு தெரியாதுன்னு தான் சொல்லுவேன். நகையை போடுங்காவே, இல்லனா வீட்டை விட்டு வெளியே போங்காவே. நான் என்ன இந்த வீட்டுக்கு வாடகைக்கு வந்தேனா இல்ல வாடகைக்கு வந்தேனா? சரி சரோஜா, கோவப்படாத. நான் எப்படியாவது பணத்தை ரெடி பண்ண பாக்கேன். ரூபாயை கொண்டு வந்து தாங்க. சரி சரோஜா, போ இப்பயாவது போய் காப்பி கொண்டு வா. சாதாரண கூலி வேலைக்கு போனா கூட ஒரு நாளைக்கு 500 ரூபாய் கிடைக்கும். நீங்க என்னமோ சொந்த தொழில் பார்க்க அப்படி இப்படிங்கிற ஒத்த ரூபாய் இல்லைன்றிய. எனக்கே இது சந்தேகமா தான் இருக்கு. சந்தேகமா? எதுக்கு சரோஜா? வேலை தான் செய்யறீங்களா இல்ல போய் படுத்து தூங்கிட்டு வரீங்களான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. சரோஜா, நீ அப்படி நினைக்கா? வேலை செய்யற இடத்துல எப்படி தூங்குவாவ? பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன், மொத்தமா ஒரு நாள் வரும். வரோம் நல்லா வரோம். என்னைக்குதான் வருதுன்னு பாப்போம். மொத்தமா வந்துச்சுன்னா எனக்கு 100 பவுன் நகை பண்ணி போடுங்க. என்னது 100? ஆமா, உங்க அம்மைக்கு இருந்த நகை பூரா அவளுக்கு போட்டு அனுப்பியாவலாம். நீங்க பிசினஸ் பண்ணி மொத்தமா வரவங்க இல்ல. எனக்கு 100 பவுன் நகை பண்ணி தாங்க, அதுக்கு வர நீங்க பிசினஸ் பண்றீன்னு ஒத்துக்கிடி. சரோஜா, அதெல்லாம் வரும்போது பாப்போமா. நீ போய் காப்பி போட்டு எடுத்துட்டு வா. என்னைக்குதான் வருமா? நானே அவளை சமாளிக்கிறதுக்கு பணம் பத்தலன்னு நினைச்சிட்டு இருக்கேன். இதுல இவ வேற நொய்யின்னு. நெட்டுமா நெட்டமாரி, என்னங்க? தங்கச்சி கல்யாணத்துக்கு ஒரு பவுன் போடணும்னு அம்மா சொன்னாவ. வாண்ட எதுவும் சொன்னாவளோ? ஆமா, என்கிட்டயும் சொன்னாவ. அதான் எப்படி போடுறது நெட்டு? வாங்கிட்ட எதுவும் ரூபா இருக்கா? வேலைக்கு போய் எதுவும் சேர்த்து வச்சிருக்கியா? ஆமையா, வேலைக்கு போய் நான் தனியா சேர்த்து வச்சிருக்கேன். சரி நெட்டு, அந்த பணத்தை கொஞ்சம் தாயா. அப்பா வேற தங்கச்சி கல்யாணத்துக்கு ஒரு 10 லட்ச ரூபா ரெடி பண்ணி கேட்டாவ. ஆமாமா, நல்லா கேட்பாவ. மாசம் சம்பளத்தையும் உங்ககிட்ட வந்து பிடிங்கிருவாவ. நான் வேலைக்கு போனாலும் அதையும் பிடிங்கிருவாவ. நம்ம பிள்ளைக்கு யூனிஃபார்ம் எடுக்க கூட எப்படி கெஞ்சி கேட்டு வாங்கினேன்னு எனக்கு தான் தெரியும். இப்போ என்கிட்ட வந்து நகை போட்டோன்னா என்ன அர்த்தம்? எப்படி போட முடியும்? இங்க பாருங்க பென்சிலு, இந்த மாசத்துல இருந்து உங்க சம்பள பணத்தை ஏன்ட்ட தாங்க. அதை சேர்த்து வச்சு எவ்வளவு நகை வாங்க முடியுமோ வாங்கி போட்டுக்கிடுவோம்.
நெட்டு கல்யாண செலவுக்கு கொஞ்சம் பணம் வேணும்னு அப்பா வர கேட்டாவ. 10 லட்சம் ஏற்பாடு பண்ண சொன்னாவ. நான் 1 லட்சமாவது கொடுக்கணும்னு நினைக்கேன். தங்கச்சி கல்யாணம்ல அப்பா கஷ்டப்பட்டுட்டு இருக்காவ. அதெல்லாம் பெரியத்த வீட்டில் போய் பேசிட்டு வந்துட்டாவ. பெரியத்த எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டேன்ட்டாவ. இப்போ ஆளாளுக்கு ஒரு பவுன் நகை போடுங்கன்னு சொல்லியிருக்காவ நம்மள. அதுக்கு தான் ரூபாய் எப்படி சேர்க்குதுன்னு பாருங்க. இந்த மாசத்துல இருந்து சம்பளத்தை உங்க அம்மாட்ட கொடுக்க கூடாது கல்யாணம் வரைக்கும். அப்பதான் நம்ம நகை வாங்கி போட முடியும். நெட்டு அம்மா சம்பளத்தை எங்கன்னு கேட்பாவில. அவிய வேற கல்யாணத்தை எடுத்து வச்சிருக்காவ. கண்டிப்பா சம்பளம் ரூபா தேவைப்படும். நம்ம வேணா எங்கேயாவது கடன் வாங்கி கொடுப்போமா? கடன் வாங்கி கொடுத்துருவியா? கடன் எப்படி அடைப்பிய? நெட்டுமா நீயும் வேலைக்கு போவல்ல? யோ பென்சிலு, நானும் வேலைக்கு போறேன், நீரும் வேலைக்கு போறோம். ஆனா சம்பளம் உங்க அம்மா கைக்கு என்னமோ போகக்கூடாது, என் கைக்கு வரணும். எப்படி நெட்டு எங்க அம்மா கேட்டா என்ன சொல்லுவேன்? வேற அவளுக்கு எப்படி ஒரு பவுன் போட முடியும்? நீங்க ஏன்ட்டு தான் ரூபாய் தரணும் என்னமா உங்க அம்மாட்ட நான் பேசிக்கிடி. நெட்டுமா அவியலுக்கும் கல்யாண செலவு இருக்கும்ல. அதுக்கு கடனை வாங்கிட்டு எப்ப அடைப்பிய? அதெல்லாம் கொடுக்க கூடாது. போங்க, என் மேல்பட்டு ரூபாய் ஏன்ட்டு கொடுத்தாங்க. சரி நெட்டு. எங்க அம்மா என்ன சொல்ல போறாளோ தெரியலையே. இப்படியே பயந்து பயந்து சாவாதங்க. ஏனி உங்க அம்மா என்ன சொன்னாலும் சரி ஏன்ட்ட பேச சொல்லுங்க, நான் பாத்துக்கிடி. சின்னதரே, ஏய்யா சின்னதரே. வாங்கம்மா. என்னப்பா உன் பொண்டாட்டி எது கத்திட்டு இருக்கா? என்ன பாப்பாளாவ? எம்மா அது ஏத்தேய் ஒன்னும் இல்ல தேய். இது நம்ம குடும்பம். இந்த குடும்பத்துல உள்ளவிய எல்லாத்தையும் நான் நல்லா பாத்துக்கிடுவேன்னு சொல்லிட்டு இருந்தேன் தேய். ஆமா நல்லா பாப்பா. கண்ணால வேணா முழிச்சு முழிச்சு உட்கார்ந்து பாப்பா. மாத்தபடி ஒழுங்கா சமைச்சு கொடுத்தமா குடும்பத்துல இருக்கவியல நல்லா பாத்தமான்னு என்னைக்காவது பாத்திருக்கியா? ஏத்தேய் நான் நல்லா பாத்துக்கிடுவேன் தேய். அதை பத்தி தான் தேய் உங்க மகன்கிட்ட பேசிட்டு இருந்தேன். என்னது இது? எதுவா இருந்தாலும் எங்க அம்மாட்ட நான் பேசிக்கிட்டேன்னா இப்ப என்னடானா அம்மாட்ட மாத்தி பேசியா? இப்ப நம்ம சம்பளத்தை யார்கிட்ட கொடுக்கறது? அம்மாட்டையா இல்ல இவட்டியா? ஏய்யா சின்னதரே. சொல்லுங்கம்மா. கல்யாணத்துக்கு ரூபானா ஏற்பாடு பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டியே. அது உங்க பெரியப்பா வீட்ல கேட்டாச்சு அவிய பாத்துக்கிட்டேன்னு சொல்லிட்டாவே. நீங்க தங்கச்சிக்கு ஒரு பவுன் போட்டுருங்க. சரிம்மா எப்படியாவது போட்டுறியா? அதான் சொன்னீங்கல்ல. சொன்னே இருந்தாலும் பொண்டாட்டி முன்ன ஒரு தடவை சொல்லிரலாமே தான் வந்தேன். பாடத்துக்கு பூவிக்கு குதிப்பாளே. ஏத்தேய் அதெல்லாம் போட்டுருவோம் தேய். மாச சம்பளத்தை ஆட்ட தரேன் தரேன் இருக்காவே. என்னது? அது தேய் மாச சம்பளத்தை வாங்கி கண்டிப்பா போட்டுருவோம்னு சொன்னேன் தேய். நம்ம வீட்டு பிள்ளைக்கு போடாம யாருக்கு போட போறோம்? ஆமா மாச சம்பளத்தை வாங்கிட்டு தந்துட்டு நீ போட்டா என்ன போடலன்னா எனக்கு என்ன? ஏத்தேய் வேற எந்த ரூபாய் வச்சு போடுறது தேய்? நானும் வேலைக்கு போகல. என் புருஷன் சம்பாத்தியத்துல தானே போட முடியும். அதனால தான் தேய் சொன்னேன். இவர் சம்பளத்துல கண்டிப்பா வாங்கி போட்டுருவோம் தேய். இங்க பாரு நெட்டமாடி. உன் அம்மா உனக்கு போட்ட நகையை விப்பியா இல்ல அடகு வைப்பியா? அதை வித்து நீ என் மவளுக்கு போடு. என் மவ சம்பள காசுலாம் உனக்கு தர மாட்டா. அது எனக்கு வேணும். ஏத்தேய் அந்த நகையெல்லாம் அப்பயே வித்தாச்சு தேய். என் பிள்ளைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டக்கு யூனிஃபார்முக்குன்னு அப்பப்ப வித்து வித்து போட்டுட்டேன். நடிக்காதே. அவன் கல்யாணத்துக்கு கூட எல்லாத்தையும் போட்டுருந்தே நான் பார்த்தேன். ஏத்தேய் அதெல்லாம் கவரிங்க தேய். தங்கம்னு நினைச்சிட்டீங்களோ? அப்படியே போய் உங்க ஆத்தா வீட்ல போய் நகை வாங்கிட்டு வா. உன்னை எவன் விக்க சொன்னது? எனக்கு தெரியாம எதுக்கு நீ நகை வித்தா? போ உன் ஆத்தா வீட்ல போய் வாங்கிட்டு உள்ள வா. ஏத்தேய் எங்க அம்மா முதல்ல போட்ட நகையெல்லாம் நீங்க முதல்ல செஞ்சுதாங்க தேய். நான் எதுக்கு செய்யணும் நெட்டமாடி? நீ கொழுப்படுத்து வித்தா அதுக்கு நானா காரணம்? அப்பப்ப தேவைக்கு நீங்க ரூபா தரணும், தரமாட்டிய. தேவையுள்ளதுக்கு நான் தரதான் செய்வேன். நீ அனாவசியமான செலவு பண்ணியிருந்தா அதுக்கு நான் தர முடியாது. உன்னை எவன் நகை விக்க சொன்னது? வித்துட்டு என்கிட்ட வித்துட்டேன்னு வேற நாடகம் போடுறியா? ஏய்யா சின்னதரே, என்ன இதெல்லாம்? ஏம்மா தெரியலம்மா. பாரு புருஷனுக்கு தெரியாம அவளுக்கு வித்துருக்கேன்னு. இதுக்கு மேல இந்த வீட்லயே இருக்க கூடாது. வெளிய போ. ஏத்தேய் வீட்டை விட்டுலாம் போக முடியாது தேய். நகை இருக்கு. ஆனா அடகு வச்சுலாம் சிலுப்பாக்கு போட முடியாது தேய். சம்பளம் ரூபாய் என்கிட்ட தர சொல்லுங்க, நான் போடி. சம்பள ரூபாய் எனக்கு வேணாம். அதெல்லாம் தர முடியாது. இங்க பாரு நெட்டமாடி. ஒழுங்கா உன் நகையை வித்தோ இல்ல அடகு வச்சு என் மவளுக்கு செய்யற. இல்ல இந்த வீட்லயே இருக்க முடியாது சொல்லிவிட்டேன். என் மகன் சம்பளத்தை நீ கையில தொட்டக்கூடாது. ஷேய் சரியான வில்லங்க பிடிச்ச கிளவி, பேதியத்த கிளவி. எப்படி நான் ரூபா தராம நகை போடுவானா இது மவுளுக்கு? இவ்விய பிள்ளைக்கு நான் ஏன் நகை எதுக்கு அடகு வச்சு போடணும்? ஏங்க உங்க அம்மா பேச்சு ஒன்றும் சரி கிடையாது. ரூபாய் ஏன்ட்ட நீங்க தரலன்னா போட முடியாது சொல்லிட்டேன். நெட்டு எங்க அம்மா ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டு போயிட்டாவில. எப்படி வாண்ட தர முடியும்? நான் எங்க அம்மாட்ட தரேன், நீ வேணா வாங்கிக்க. ஆமா உங்க அம்மா கைக்கு போறதோ முதல்ல வாய்க்குள்ள போறதோ ரெண்டும் ஒண்ணுதான். திரும்ப வரவே வராது, அந்த ஆள் ஒளிஞ்சிரும். ரூபாயே இல்லாம எப்படி அவளுக்கு செய்ய முடியும்? நெட்டுமா நகையை அடகு வச்சு செய்வோம்மா. பேரவும் உனக்கு திருப்பி தாரேன். நிறைய வேண்டாம். ஒரு 1,10,000 வச்சா போதும். ஒரு பவுன் வாங்கிடலாம். உங்ககிட்ட தந்துட்டு நான் கல்யாணத்துக்கு எதை போடுவேனா? நெட்டுமா வேற வழி இல்ல நெட்டு. நான் வெளியே பணம் கிடைக்குதான்னு பாக்கேன். இல்லைன்னா நம்ம அதை தான் வைக்கணும்.
ஆமா, எல்லாம் என் தலை எழுத்து. என்னனையே போய் தொலைங்க, நான் என்ன வேலைக்கு போய் தான் சம்பாதிக்கணும். சரி, சொத்து இருக்குன்னு எங்க அம்மா கட்டி கொடுத்தா, வேலை செய்ய ரூபாய் கூட என் கண்ணில் காட்ட மாட்டேங்காரு. எல்லாம் என் தலை எழுத்து. ஏய் துர்கா, பிரேக் டைம்ல கேண்டீன் போலாமாடி? உனதாண்டி. ஏய், என்னடி வச்சிட்டு இருக்க? ஐஷு, அப்பாவும் அம்மாவும் நேத்து பேசிட்டு இருந்தாங்க. ஐஷு, என்ன பேசிட்டு இருந்தாங்க? சீக்கிரமா எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு பேசிட்டு இருந்தாங்க. ஐஷு, சூப்பரி. சூரியனை வராச்சிடலாமான்னு கேட்க வேண்டியதானே? போ ஐஷு, அவங்க என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல. ஐஷு, என்னடி? அப்பா ரொம்ப கோவமா இருந்தாங்க. ஐஷு, பிள்ளைய வீட்லயே வச்சிருந்தா கண்டவெல்லாம் வந்து பொண்ணு கேட்பான்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்ல ஐஷு, அவரையோ அவங்க அப்பாவையோ எங்க அப்பாவுக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. எங்க பெரியம்மா வீட்ல இருந்து காலி பண்ண வைக்கணும்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஏய், என்னடி சொல்ற? ஆமா ஐஷு. ஐயோ, அப்ப சூரியன் சொன்னதெல்லாம் உண்மைதான். உங்க அப்பாக்கு தான் அவரோட அப்பாவை பிடிக்கவே இல்லை. சூரியனோட அப்பாவுக்கு எங்க அப்பாவை பிடிக்கல. இப்போ என்னடி பண்றது? தெரியல ஐஷு, ஏதோ எதிரிய பேசின மாதிரி எங்க அப்பா பேசுறாங்க. எங்க அம்மா சமாதானப்படுத்தினாலும் எங்க அப்பா சமாதானமே ஆகல. ஐஷு, அவங்கள பத்தி நினைச்சாலே எங்க அப்பா கோவப்படுறாங்க. எப்படி அந்த வீட்டுக்கு நீ கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க சொல்லு? ஐயோ, ஆமா ஐஷு, அது மட்டும் இல்ல, எனக்கு சீக்கிரமா மாப்பிள்ளை பார்த்து கட்டி கொடுக்கணும்னு எங்க அப்பா பேசிட்டு இருக்காங்க. அநேகமா இந்த வருஷம் காலேஜ் முடியறதுக்குள்ளேயே எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்கன்னு தோணுது. என்னடி சொல்ற? ஆமா ஐஷு, ஃபர்ஸ்ட் அந்த கல்யாணம் நின்ன உடனே இப்போதைக்கு கல்யாணம் பண்ண வேண்டாம், படிப்பு முடியட்டும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப இவர் எப்ப பொண்ணு கேட்டு வந்தாரோ மறுபடியும் எங்க அப்பா கல்யாணம் பேச்சு பேச ஆரம்பிச்சுட்டாங்க. தாரகர்கிட்ட சொல்லி அவசர அவசரமா மாப்பிள்ளை பாக்குறாங்க. ஐஷு, ஐயோ, என்னடி பண்றது? எனக்கு என்ன பண்றதுன்னு புரியல. ஐஷு, என் மனசுல சூரியன் தான் இருக்காரு, அவர் மனசுல நான் தான் இருக்கேன். இது தெரிஞ்ச பிறகு எப்படி இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணிக்க முடியும்? ஏய், பேசாம நீங்க ரெண்டு பேரும் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? சும்மா இரு ஐஷு, அப்படிலாம் பேசாத. நான் ஓடி போயெல்லாம் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன். வேற என்னடி பண்றது? உங்க அப்பாவுக்கு தான் அவங்க அப்பாவை பிடிக்கலையே, அதே மாதிரி அவங்க அப்பாவுக்கும் உங்க அப்பாவை பிடிக்கல. நீங்க ஓடி போறதுதான் நல்ல ஐடியா. அப்படிலாம் சொல்லாத ஐஷு. மண்டபத்துல வச்சு நான் காணாம போனதுக்கு எங்க அப்பா அம்மா எவ்வளவு கவலைப்பட்டாங்க. அதை நான் கண் கூட பார்த்திருக்கேன். ஐஷு, நீயும் அதை பார்த்தல்ல? அன்னைக்கு நீ என்ன சொன்ன? நீ ஓடி போகாம இருந்ததுதான் நல்லது துர்கான்னு சொன்னியா இல்லையா? ஆமாண்டி, அன்னைக்கு உங்க அப்பா அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதாங்க. அப்பதான் ஓடி போறதுல எவ்வளவு தப்புன்னு எனக்கு புரிஞ்சுது துர்கா. இப்ப மறுபடியும் ஓடி போன்னு சொன்னா என்ன அர்த்தம் ஐஷு? சாரிடி, ஓடி போன்னு சொல்ல மாட்டேன். வேற ஏதாவது ஐடியா இருந்தா யோசிப்போம். என்ன பண்றதுன்னே புரியல ஐஷு. இதை நினைச்சு நினைச்சு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஃபர்ஸ்ட் உங்க அப்பாக்கோ அவங்க அப்பாக்கோ என்ன ப்ராப்ளம்னு தெரிஞ்சுக்கோடி, அப்பதான் இந்த ப்ராப்ளமை சரி பண்ண முடியும். எப்படி ஐஷு தெரிஞ்சுக்கிறது? என் அப்பா அம்மா அவங்க பொண்ணு பார்க்க வந்துட்டு போன விஷயத்தை என்கிட்ட வந்து மறைச்சிட்டாங்க. அப்படி இருக்கும்போது நான் உங்ககிட்ட போய் என்ன கேக்குறது ஐஷு? ஏதாச்சும் கேட்டாலும் உனக்கு எதுக்குன்னு கேட்பாங்க. ஆமாண்டி, நீ சொல்றது கரெக்டு தான். அதான் எனக்கு என்ன பண்றதுன்னே புரியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு ஐஷு. கவலைப்படாதடி, அதான் சூரியன் இருக்காருல, அவர் பாத்துக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாருல. சொன்னாரு, ஆனா மறுபடியும் எனக்கு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிக்கிறாங்களே எங்க அப்பா. அதான் என்ன பண்றதுன்னே புரியல. அவருக்கு ஈவினிங் வீட்டுக்கு போயிட்டு கால் பண்ணி சொல்லு. ஃபோன் பண்ணியா? ஆமாண்டி, போன்ல அவர் கூட பேசு. அதான் உன் மனசுல அவரும் அவர் மனசுல நீயும் இருக்கன்னு தெரிஞ்சிச்சுல. ஃபோன் கூட பேசலன்னா என்னடி நீங்களா லவ்வர்ஸ்? இதுக்கு மேலேயாதே அவர் கூட ஃபோன் பண்ணி பேசு. சரி ஐஷு, கவலைப்படாதடி, அவர் பார்த்து பாரு. ஹலோ செல்லம்மா, என்ன பண்ணிட்டு இருக்க செல்லம்மா? சும்மா தான் மைனி இருக்கேன், இப்பதான் வீட்டை கழுவி விட்டேன். இப்ப ஃப்ரீயா தான் இருக்கேன், சொல்லுங்க. ஃப்ரீயா இருந்தா வீட்டுக்கு வரலாம்ல செல்லம்மா? இங்க என்னென்னமோ நடந்துட்டு இருக்கு. என்னாச்சு மைனி? மறுபடியும் அந்த சரோஜினி எதுவும் பிரச்சனை பண்ணியாலோ? அவளால சும்மாவே இருக்க முடியாது. இப்ப அவளால என்ன பிரச்சனை இல்ல செல்லம்மா, சின்னத்த வீட்டுலதான். அவிய வீட்டுல என்ன பிரச்சனை மைனி? அவிய வீட்டுல எந்த பிரச்சனையும் இருக்காது. அவிய தானே எப்பவுமே நம்ம வீட்டுல வந்து எதையாவது பிரச்சனை இழுத்து விட்டு போவாவே. அது மாதிரிதான் இப்பயும் பிரச்சனை பண்ணிட்டாவே. என்னாச்சு மைனி, என்ன சொல்றிய? செல்லம்மா, சின்னத்த வீட்டுக்கு வந்தாவே. பெரியத்த கிட்ட ஷில்பா கல்யாணத்துக்கு 1 கோடி ரூபாய் வேணும்னு கேட்காத செல்லம்மா.
ரொக்கம் ஒரு 10-15 கொடுத்துடணுமா. அப்புறம் சீர் வரிசை அது இதுன்னு ஆகப்பட்டது செய்யணுமா. கல்யாண செலவு நிச்சயதார்த்த செலவுக்கெல்லாம் 30 லட்சம் ரூபாய் தேவைப்படுமா. மைனி ரொம்ப ஓவரா இருக்கே. ஆமா, எங்க அம்மா என்ன சொன்னா அதுக்கு? அத்தை என்ன சொல்றதுன்னு யோசிச்சுக்கிட்டு பெற முடியாதுன்னு சொல்லிட்டாவே. அவளெல்லாம் தர முடியாது, இருக்க நகையை போட்டு கட்டி கொடுன்னு சொல்லிட்டாவே. அப்புறம் கல்யாண செலவுலாம் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க தானே செய்வாவே. நிச்சயதார்த்த செலவுக்கு வேணா பணம் தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காவே. அப்புறம் இந்த சீர் வச்ச பொருளை வாங்கி தரேன்னு சொல்லியிருக்காவே. பிறகு ரொக்கம் கொடுக்க ஒரு 5 லட்சம் தரேன்னு சொல்லியிருக்காவ. அவ்வளவுதான். இதுவே கணக்கு பண்ணா 20 லட்சம் ரூபாய் தாண்டும் தான் நினைக்கேன். ஆனா அநியாயமா 1 கோடியை தாண்டு வந்து நிக்காவ பாரா. எனக்கு மனசே கேட்கல செல்லம்மா. இங்க என்ன கோடி கோடியாவா பரலுது? ரொம்ப அநியாயமா தான் கேட்காவ சின்னத்தை. ஆமா மைனி, 1 கோடி ரூபானா ரொம்ப அதிகமா தான் இருக்கு. நீங்க இது கொஞ்சம் கவனிச்சுக்கிடுங்க மைனி, இல்லனா மறுபடியும் வந்து பணத்தை வாங்கிட போறாவே. சரி செல்லம்மா, அதெல்லாம் நான் பாத்துக்கிட்டே, அதெல்லாம்